மோனோகிராம்ஸ் ராயல் இன்சைனா எம்ப்ளம்ஸ். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் நோ யோர் காயின்ஸுன்ற பகுதியில் நம்ம ஒரு புது ப்ராடக்டை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, மோனோகிராம்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளை தீவிரமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம எப்படி கலெக்ஷன் டெவலப் பண்ணுறோம், அதை எப்படி டிசைன் பண்ணுறோன்ற தெரிஞ்சவங்களுக்கு நான் என்னோட ஒன் ஆஃப் தி ஸ்பெஷலைசேஷன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனோகிராம்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு நாடுக்கு ஒரு எம்ப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த எம்ப்ளமை எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு டிப்ளமேட்ஸ் சந்திக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பெரிய தலைவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னா, இந்த இலச்சினைகள் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்துடைய சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பழங்காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பல்வேறு சிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் உண்மையாலுமே பழமையான சிம்பிள்ஸை நம்ம எடுத்து, உதாரணத்துக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லயன் இருக்கும், இந்த சைடு ஒரு யூனிகார்ன், அதாவது யூனிகார்ன்னா குதிரை, கொம்புள்ள குதிரை. இந்த நடுவில் பல்வேறு டிசைன் உள்ள மோனோகிராம்ஸ் இருக்கும். அதில் பல்வேறு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, உதாரணத்துக்கு வேல்ஸ், பிரின்சஸ் ஆஃப் வேல்ஸு, பிரிட்டன், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு உண்டான இது சென்டரில் இருக்கும். இது ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம நாடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கத்தினுடைய 4 முகம், அசோகா எம்ப்ளம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் கீழே நமக்கு ஒரு சக்கரம் இருக்கும், காளை இருக்கும், குதிரை இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கும். அந்த மாதிரி உள்ள பிராஸ் அண்ட் காப்பர் பிளேட்ஸில் இருக்கிற இலச்சனைகளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வேல்யூ அடிஷன் பண்ணி அதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம கொண்டு வரோம். அந்த ஸ்டாண்டில் நம்ம ரோஸ்வுட், இந்த ரோஸ்வுட்டெல்லாம் நம்ம ஃபர்னிச்சர்ஸில் ரொம்ப காலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபர்னிச்சர்ஸில் சில அழகான டிசைன்ஸில் உள்ள ரோஸ்வுட் எம்ப்ளம்ஸ், ரோஸ்வுட் பிளேட்ஸை எடுத்து அதை நம்ம தேய்ச்சி பாலிஷ் போட்டு அதில் இந்த மோனோகிராம், இந்த சாப்ராஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த மோனோகிராம்ஸ் அண்ட் சாப்ராஸ் இந்த இன்சைனாலாம் எதுலெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த பேட்ஜஸ்ஸு, பட்டன்ஸு, அந்த வண்டிக்கு முன்னாடி வைக்கிற எம்ப்ளம்ஸு, கதவுக்கு மேலே வைக்கிறது. அந்த காலத்தில் இந்த பெட்டிகள் வரும், சேஃப்ஸ் வரும், அதாவது இரும்பு பெட்டிகளில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். அப்புறம் சாப்ராஸ்ன்றது பெரிய ஓவர் கோட் இருந்ததுன்னா அதில் ஒரு பெரிய அளவில் அவங்களோட எந்த ஸ்டேட்டு, பிரின்ஸ்லி ஸ்டேட்டு, அதில் அவங்களோட போஸ்ட் என்னன்றது முதற்கொண்டு, என்ன டிபார்ட்மெண்ட்டுன்றது முதற்கொண்டு இருக்கும். அந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் ஆன ஐட்டமை தேர்ந்தெடுத்து நம்ம இந்த ரோஸ்வுட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம விற்பனைக்கு வைக்கிறோம். இந்த காணொலியில் உள்ள அந்த ப்ராசஸ் எல்லாமே எப்படி பண்ணுறோன்றது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சாப்ராஸை பொறுத்த வரைக்கும் 100% ஒரிஜினல். அதே மாதிரி பின்னாடி உள்ள ஒரு ரோஸ்வுட் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ரோஸ்வுட்டு. இதில் நீங்கள் கிரெயின்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், குறைந்தபட்சம் 100 வருட பழமையான மரத்தில் ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து நம்ம எடுத்து அந்த பிளேட்டை தேய்ச்சி அதில் ஒரு 3 கோட்டிங் பாலிஷ் போட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எங்ககிட்ட நீங்கள் இதை வாங்கிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், சாப்ராஸாக இருந்தாலும் சரி, பட்டன்ஸு, மோனோகிராம்ஸ், பேட்ஜஸ், எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்க தயாராக இருக்கிறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் கேள்விகள் இருந்ததுன்னா தாராளமாக நம்ம தொடர்பு கொள்ளலாம். பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொளி மூலமாக நான் என்னுடைய ப்ராடக்டை இங்கே உங்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.